ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, வெள்ளை குஸ்காவும் மட்டன் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயத்தில் 1.5 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா தழை, ஒரு கைப்பிடி மல்லித்தழை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துக்கிட்டேன். 3/4 கிலோ இருக்கும். 3 டம்ளர் அரிசி 3/4 கிலோ இருக்குங்க. இந்த டம்ளரில் எடுத்துக்கிட்டேன். அது நம்ம இப்போ உடனே தாளிக்க போகிறனால நான் ஊற போட்டுட்டேன் கழுவிட்டு. 4 ஏலக்காய், 4 லவங்கம், 2 துண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே குஸ்காவுக்கு. நார்மல் சைஸ் குழம்பு குழிக்கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு இருக்குல்ல, இந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு பார்த்துடலாம். ஒரு பெரிய மூடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக ஜீரகம் போட்டுக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன். இது இப்போ அரைச்சிக்கலாம். அப்புறமேட்டுக்கா 1/2 கிலோ மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். 3/4 வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்துக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தயிர் 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 2 ஏலக்காய், 2 லவங்கம், சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிட்டேன். குஸ்காக்கு எடுத்த அளவுக்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குருமாக்கும் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். கரம் மசாலா, கறி மசாலாலாம் தேவையில்லைங்க. நல்லாவே இருக்காது குருமா அதெல்லாம் போட்டால். திங்கிறதுக்கே சாப்பிட்றதுக்கே திகட்டும். 3 உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் தோலை ரிமூவ் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்டால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ குஸ்கா குருமாவை தாளித்து விட்டுடலாம். நான் ஒட்டுக்காக தான் 2யுமே தாளிக்க போகிறேன். இந்தான பெரிய குண்டா வந்து குஸ்காவுக்கு, அந்தான சின்ன பாத்திரம் குருமாவுக்கு. சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 3/4 கிலோ அரிசிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குஸ்காவுக்கும் ஊற்றிக்கிட்டேன், அந்தான குருமாவுக்கும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது 2 எண்ணெயுமே நல்லா காயிட்டும். எண்ணெய் லைட்டாக சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் குஸ்கா நல்லாயிருக்கும். குருமாலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்தி இருக்கணும். அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வர வரன்னு செய்யாமல் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டே அந்த எண்ணெய் லைட்டாக சேர்ந்துருந்தால் தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 2லேயுமே பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். அந்தான குருமாக்கும் போட்டாச்சு, இந்தான குஸ்காவுக்கும் போட்டாச்சு. குருமாவது பட்டு பட்டுன்னு வெடிச்சிருச்சு. பட்டை லவங்கம் ஏலக்காய், வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது 2மே ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுபடணும். வெங்காயம் குஸ்காக்கும் அதே மாதிரி தான், குருமாக்கும் அதே மாதிரி தான். இந்தான வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன் குஸ்காவுக்கு. இப்போ இது 2யுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த குஸ்கா குருமா கட்டாயமாக செய்யுங்க, அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி செய்வீங்க. 1 டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 2மே ஓரளவுக்கு பொன்னிறமாக வரும். ரொம்ப பொன்னிறமாலாம் தேவையில்லை, ஓரளவுக்கு. இப்போ குஸ்காவுக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு தான் பச்சை மிளகா ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்தளவுக்கு தான் வறுபடணும் குஸ்காவுக்கு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தான் பச்சை மிளகா ஆட் பண்ணணும். வெங்காயம் போட்டதுமே உடனே பச்சை மிளகா போட்டால் பட்டு பட்டுன்னு வெடித்து பச்சை மிளகாலாம் உடஞ்சி குஸ்காவே காரமாயிடும், நல்லாவே இருக்காது. பெரிய பச்சை மிளகாவாக இருந்ததுனால நான் 3 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க நீங்கள். இந்தான குருமாவுக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன். நம்ம எல்லாமே அளவாக எடுத்திருக்கோம், கரெக்டாக எடுத்திருக்கோம். இந்த பக்குவத்தில் குஸ்கா குருமா செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நிறைய இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, அது இதுன்னெலாம் ஆட் பண்ணாலாம்
ஒரு மாதிரி திகட்டும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இஞ்சி பூண்டில் புதினா தலையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிட்டேன். அந்த இஞ்சி பூண்டும் நல்லா வணங்கிடுச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன் குருமாவுக்கு. தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன். தக்காளியை நான் மிக்சியில் போட்டு வச்சுருந்தேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டேன். முக்கால்வாசி வேக வச்சு எடுத்த மட்டனையும் ஆட் பண்ணிட்டேன். தயிரையும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரொம்பலாம் வதங்க தேவையில்லை. கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும். இல்லைன்னா உடனே நம்ம புதினா தலையும் மல்லித்தலையும் போட்டு 2 பெரட்டிட்டு உடனே தண்ணியை ஊற்றிடணும். நம்ம 3 டம்ளர் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 6 டம்ளர் தண்ணி கணக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. 6 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிட்டேன். இது இப்போ கொதிக்கிட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் குருமாவுக்கு. இது இப்போ இந்த தயிர், உருளைக்கிழங்கு, மட்டனு, தக்காளியெல்லாம் நல்லா அப்படியே சுருண்டு எல்லாம் வதங்கி வரட்டும். நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே லைட்டாக மேலே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் தேங்காய் ஆட் பண்ணணும். கூடவே மல்லித்தலையும் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். இப்போ இது நம்ம சாப்பிட்டது, லஞ்சுக்கு சாப்பிட்டது போக பேலன்ஸு குருமா இருந்ததுன்னா டின்னருக்கு சப்பாத்தியோ புரோட்டாவோ செஞ்சுக்கிட்டா இந்த குருமாவில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா பெரட்டி கொடுத்துடலாம். எண்ணெய் இப்போ எனக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் ஊற்றின எண்ணெய் கூட லைட்டாக பிரிஞ்சு வந்துருச்சு. தேங்காவை நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நான் ஊற்றிக்கிறேன். அது கூட தேங்காய் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நிறையா தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. கொரன்னு குருமாவே ஒரு மாதிரியாக இருக்கும், நல்லாவே இருக்காது. குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்துடலாம். இந்த குஸ்கா குருமாவை கட்டாயமாக செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இது இப்போ நல்லா தளபுலன்னு கொதிக்கணும் குருமா. தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். இன்னும் கொதிக்கலைங்க. குருமாவுக்கு நம்ம தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றின வாட்டி தளபுலன்னு கொதித்த வாட்டி தான் நம்ம சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு வைக்கணும். மூடியும் ஃபுல்லாக மூடக்கூடாது, கொஞ்சம் திறந்துருக்கணும். இப்போ இதுக்கு அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கலாம் குழம்பு. ரெண்டுமே ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, குருமாவும் குஸ்காவும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதோட தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ குஸ்காவுக்கு நம்ம குருமாவையும் அப்பப்போ கிண்டி கொடுத்துடலாம். குஸ்காவுக்கு அரிசி ஆட் பண்ணும்போது, குஸ்காவாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி, மெதுவாக போடணுங்க. இல்லைன்னா அரிசி அப்படியே தூளாக உடஞ்சிரும். நம்மளுக்கு முழுசாக கிடைக்காது. சாப்பிட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ அரிசியெல்லாம் போட்டு விட்டுறலாம். அதில் தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு போடணும். அரிசி போட்டதுமே தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை மெதுவாக இந்த மாதிரி கலந்து விடு. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது, கொதிக்கட்டும். குருமாவும் இன்னும் கொதிக்கலை, அதுவும் கொதிக்கட்டும். இப்போ இந்த குஸ்கா குருமாவுக்கு சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா செஞ்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவும் கொதிக்குது, குஸ்காவும் நல்லா கொதிக்குதுங்க. நல்லா இது இப்போ நல்லா முக்கால்வாசி அந்த தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணியில் முக்கால்வாசி இழுக்கணும்.
அந்தான குருமாவை வந்து கிண்டி விட்டுட்டு சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வந்து ஃபுல்லாக மூடாதீங்க, இந்த மாதிரி லைட்டாக திறந்து விட்ட மாதிரி மூடிக்கோங்க. இந்தான நல்லா முக்கால்வாசி தண்ணி இழுத்துருச்சு, முக்கால்வாசி அரிசியும் வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஈவனாக பண்ணி விட்டுட்டு ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் அலாசிட்டு புழிஞ்சிட்டு வந்து இது மேலே மூடி தட்டு போட்டு வெயிட் போட்டு மேலே வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில் அலாசிட்டு புழிஞ்சிட்டு வந்து இது மேலே போட்டேன். மேலே தட்டு வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சு விட்றலாம். இது இப்போ தம் ஆகணும். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க, டிஸ்டர்பே பண்ணாதீங்க, நல்லா தம் ஆகட்டும். அந்தான குருமாவை அப்பப்போ கிண்டி விட்டுறலாம். அதை நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், உருளைக்கிழங்கு வெந்து வரணும். இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி மட்டும் கொடுத்துடலாம். ப்ளீஸ் இந்த குஸ்கா குருமா மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குருமா வேலை முடிஞ்சு. இப்போ நான் நெய் எடுத்துக்கிட்டேன். நெய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு தான் தம்மே உடைக்க போகிறேன். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குஸ்கா குருமா. கட்டாயமாக இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.